Hi, welcome to my channel. Now, I'm Soniacharles. In our channel, Sambhar sadam eppadi seiyradhu na solla poren. பொதுவா சாம்பார் சாதம்னாலே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சாம்பார் செஞ்சு சாதம் செஞ்சு அது எவ்வளவு சுலபமா ஒரு 15 மினிட்ஸ்ல உங்க வீட்ல இருக்க காய்கறி மட்டும் வச்சு குக்கர்ல எவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுன்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது சூடானோடனே அதில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். இதெல்லாமே சேர்த்து அது பொரிஞ்ச உடனே நான் அதில் ஒரு வெங்காயம் இப்படி பொடிசாக நறுக்கி கருவேப்பிலையோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வதக்கிட்டு ஒரு 2 வத்த மிளகா இப்படி உடச்சி சேர்த்துருக்கேன். அதெல்லாமே சேர்த்து இப்படி நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து நான் 2 பெரிய தக்காளியை இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் நான் சேர்க்குறேன், மல்லித்தூள். அடுத்து அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன். அது எல்லாமே சேர்த்து இப்படி நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு நான் நறுக்கி வச்சுருக்க காய் சேர்க்குறேன். 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எந்த காயாக இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கணும். அந்த காய் நல்லா வேகணும். அதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு நான் 1 கப் பருப்பு, 2 கப் அரிசி கழுவி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 3 கப் இது. நான் 3 கப்புக்கு 9 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3 கப்புன்ற அளவில் 9 கப் தண்ணி நான் இப்போ இதில் சேர்க்குறேன். அந்த தண்ணி ஒரு கொதி வந்தோடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கழுவி வச்ச அரிசி அது எல்லாமே பருப்போடு இதில் நான் இப்போ சேர்க்குறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி 2லேருந்து 3 விசிலுக்கு வேக விடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக வெந்திருக்கு சாதம். பாருங்கள், இப்போ இது தயாராக இருக்குது. நான் இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து அதை கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15-20 மினிட்ஸில் செஞ்சு நீங்களும் சாப்பிடலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.